ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இப்போ திடீர்னு ஒரு பரபரப்பு தொத்திருக்கு சார். இயக்குனர் நெல்சன் அவருடைய மனைவி மோனிஷா கிட்ட போலீசார்கள் விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க. என்ன நடக்குது சார்? ஒரு குற்ற வழக்கில் ஒரு 30-40 பேரை சேர்த்தாலுமே அந்த வழக்கை ஒன்று சொல்லுவாங்க, ஊசி போச்ச வைக்கிறதுன்னு. இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கஸ்டடி அஸ்வத்தாமனை கஸ்டடி எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை கஸ்டடி எடுத்தாங்க. பொதுவாக கஸ்டடி எடுக்கிற போது அப்படி மிக பிரம்மாண்டமாக அதை சொன்னார், இதை சொன்னார், அப்படி ஆச்சு இப்படி ஆச்சுன்னு ஒரு தகவலை போலீஸே கசிய விடும். இந்த தடவை ஒன்றுமே கசிய விடல. ஏங்க 40 நாள் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 22-23 பேர் அரெஸ்ட்டு காமிச்சு, இந்த 23 பேர் அப்போ குற்றவாளி இல்லையா? கோல்டன் சான்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் நிகழ்ச்சிக்காக நம்முடைய இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் புரட்சி தமிழ் கட்சியின் தலைவர் திரு ஏர்பட் மூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இப்போ திடீர்னு ஒரு பரபரப்பு தொத்திருக்கு சார். இயக்குனர் நெல்சன் அவருடைய மனைவி மோனிஷா கிட்ட போலீசார்கள் விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க. என்ன நடக்குது சார்? பட் இப்போ பொதுவாகவே ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் கொலை வழக்கை பற்றி யாரும் பெருசாக ஒன்றும் பேசிக்கிறது இல்லை. அது எந்த அளவுக்கு போகுன்றது ஓரளவு எல்லாருமே கணிச்சிட்டாங்க. ஒரு குற்ற வழக்கில் ஒரு 30-40 பேரை சேர்த்தாலுமே அந்த வழக்கை ஒன்று சொல்லுவாங்க, ஊசி போச்ச வைக்கிறதுன்னு. அந்த மாதிரி நீர்த்து செய்கிற வேலையில் தான் இந்த வழக்கு போகுதுன்ற மாதிரி தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கஸ்டடி அஸ்வத்தாமனை கஸ்டடி எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை கஸ்டடி எடுத்தாங்க. பொதுவாக கஸ்டடி எடுக்கிற போது அப்படி மிக பிரம்மாண்டமாக அதை சொன்னார், இதை சொன்னார், அப்படி ஆச்சு இப்படி ஆச்சுன்னு ஒரு தகவலை போலீஸே கசிய விடும். இந்த தடவை ஒன்றுமே கசிய விடல. அப்போ திரும்பவும் அவர் போயிட்டார். இதற்கிடையில் இந்த 1ஆம் ஆண்டு நினைவு நாள் வருகுது அப்படின்னு ஆற்காடு சுரேஷோட மனைவி அந்த கல்லறைக்கு வருவாங்க அப்படின்னு, ஏதோ கல்லறைக்கு வரும்போது பிடிக்கலாம், ஆந்திரா பார்டர்லேயே தங்கி இருந்து அந்த அம்மா உள்ளே வரும்போது பிடிச்சதாலாம் தகவல் வந்தது. அப்படி பார்த்தா இன்றைக்கி முதல்ல அந்த பொன்னை பாலுவோட மனைவி, அப்புறம் அருளோட மனைவி, இவங்க 2-3 பேர் போய் என் புருஷனை கொண்டாதீங்க, என்கவுண்டரில் கொல்ல போகிறீங்க அப்படிலாம் கொடுத்தாங்க. அதே மாதிரி நம்ம நாகேந்திரன் மனைவி அவர்களும் கொடுத்தாங்க. நாகேந்திரன் கஸ்டடி எடுத்தால் அப்பாவையும் பிள்ளையும் ஒன்றா நிற்க வச்சு விசாரணை பண்ணி மிகப்பெரிய உண்மையெல்லாம் வந்துடும். இவர்களுக்கு அடுத்து ஒரு பெரிய அரசியல் புள்ளிகள் ஒரு 2-3 பேர் இதில் மாட்டுவாங்க அப்படிலாம் எல்லாம் பரபரப்பாக பேசப்பட்டது. ஒன்றும் இல்லை, மழையில் எஞ்ச பட்டாசு மாதிரி ஒன்றுமே ஒரு புஷ்ஷுன்னு கூட ஒரு சத்தத்தை காணும். இப்படி இருக்கிற நிலையில் இன்றைக்கி நெல்சனின் மனைவி, அந்த பிரபல திரைப்பட இயக்குனர் அவரோட மனைவி கைது பண்ணனாகவும், அதாவது விசாரணைக்கு வலயத்தில் வந்ததாகவும், அவர் சம்பவ செந்திலோட தொடர்பில் இருக்கிற ஒரு அட்வொகேட்டு அவருக்கு இந்த அம்மா அடைக்கலம் கொடுத்ததாகவும் இன்றைக்கி சொல்கிறாங்க. இது ஒன்றும் எனக்கு ஒன்றும் பாருங்கள், நீங்கள் இவங்க 1000 சொல்லட்டுங்க, நீங்கள் பொதுவாக இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 நாளைக்கு மேலே ஆக போகுது. ஏங்க 40 நாள் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 22-23 பேர் அரெஸ்ட்டு காமிச்சு, இந்த 23 பேர் அப்போ குற்றவாளி இல்லையா? இன்னமும் உங்களுக்கு முதன்மை குற்றவாளி இல்லை உண்மையான குற்றவாளி யாருன்னு போலீஸால் விசாரணை பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறதே நகைப்புக்குரிய விஷயந்தான். என்ன காரணம் சார்? செயின் மாதிரி போயிட்டே இருக்கு, என்ன காரணம் சார்? இதில் ஒரு பெரிய இடத்துலேருந்து இது தொடங்கப்படுகிறதா சொல்லப்படுகிறது. அப்போது கீழேருந்து வருகிற போது கடைசியில் போய் அந்த பெரிய இடத்துல முடிக்கணும். அப்படி முடித்தோம்னா அது எப்படி அப்புறம் ஆளுங்கட்சியாக இருக்க முடியும்? அதால் இதில் போலீஸுக்கும் ஒரு தயக்கம் இருக்குது. இந்த கேஸை விசாரணை பண்ண ஆரம்பிச்சிட்டோம், இந்த கேஸை எங்கே கொண்டு போய் எங்கே முடிக்கிறதுங்கிற ஒரு தடுமாற்றம் போலீஸ்கிட்டையும் இருக்குது. அப்படி இல்லைன்னா இன்றைக்கி 23 பேர் இன்றைக்கி மாட்டியிருக்கிற நிலையில் முக்கிய குற்றவாளி இவன் தான், அவன் தான், அஞ்சலை தான், மலர்கொடி தான், பொன்னை பாலு தான், சிவா தான், அவர் தான், இவர் தான் அப்படின்னு இவ்வளோ நாள் பேசி கொண்டு இருந்தவர்கள் ஏன் இவங்களுக்கு அந்த நபர்களில் ஒரு 2-3 பேரை பிடிச்சோம்னா யார் தான் இதை கொடுத்து இந்த ப்ராஜெக்டை கொடுத்து செய்ய சொன்னதுன்ற உண்மை தெரிய வராதா? சரி, அப்படியே விடுங்க. நீங்கள் அஸ்வத்தாமனை பிடிச்சிங்க, அஸ்வத்தாமன் தான் எல்லாருக்கும் காசு கொடுத்தாருன்னு சொன்னீங்க. சரி, அஸ்வத்தாமனை விசாரணை பண்ணீங்களே, நீங்கள் அப்போ அஸ்வத்தாமனோட முடிச்சிட வேண்டியது தானே? நீங்கள் இதில் ஒன்றும் பெரும் சிக்கல் இல்லைன்னா இந்த மாதிரி அஸ்வத்தாமனும் அவங்க அப்பாவும் சேர்ந்து அவர்கள் தொழில் போட்டி காரணமாக ஆம்ஸ்ட்ராங் அவர்களை இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க அப்படின்னு முடிக்கிறதுல உங்களுக்கு என்ன இருக்குது? மேபி உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க போகிறாங்களோ என்னவோ. ஏன் எப்படி இவ்வளோ நாளில் உண்மையான குற்றவாளி தெரியாமல் இருக்கிறான்?
சார் முக்கியமான நபர்களும் மாட்டாங்க. அப்ப என்னதான் சார் காரணம் போலீஸுக்கு? சாதாரண காகிதம் பொறிக்கிற ரவுடியிலேருந்து சாதாரண கஞ்சா விற்கிறவங்கலேருந்து எல்லாரையும் பிடிச்சி போட்டு இவங்க தான் அவங்க தான் நீங்கள். அதுக்கப்புறம் சென்னையிலேயே மிகப்பெரிய நபரான ரவுடிசத்தில் பெரிய நபரான நாகேந்திரனை இதில் கூட்டு சதி, அவர் தான் எல்லாரையும் கூப்பிட்டு ஆர்கனைஸ் பண்ணார் போனார். அதை வந்து வெளியிலேருந்து எக்ஸிக்யூட் பண்ணது வந்து அஸ்வத்தாமன்னு சொன்னீங்க. சரி முடிச்சுட்டு போக வேண்டியது தானே. நீங்கள் அப்படி முடிச்சிங்கன்னா இந்த வழக்கை காவல்துறை இல்லை அரசு சரியாக விசாரணை பண்ணியிருக்குது அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒருத்தன் கூட நல்ல விதமாக பேச மாட்டான். அதால் இப்போ கையில் எடுத்துகிற இந்த வழக்கை எங்கே கொண்டு போய் முடிக்கிறதுன்னு தெரியாமல் காவல்துறை விழி பிதுங்கி இருக்குது. ஏன்னா காவல்துறைக்கு முழுசாக தெரியும். நம்ம காவல்துறை அவ்வளவு வந்து திறமை இல்லாதவங்களாம் சொல்ல முடியாது. இது எங்கே கொண்டு போய் முடிக்கிறது அப்படிங்கிறத அடிப்படையில் இன்றைக்கி காவல்துறை முடித்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ ஒரு வாரம் ஆச்சு, ஒன்றும் நியூஸே இல்லை. அதால் சரி எதையாவது நெல்சன் பொண்டாட்டி அது இதுன்னு சொல்லி விட்டோம்னா இது ஒரு 2 நாளைக்கு பேசு பொருளாக இருக்கட்டுமே. ஏன்னா வந்து ஆம்ஸ்டாங் வழக்கு அப்படியே கிடப்பில் போட்டாங்களா என்னன்னு தெரியலையா, கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்கே, ஒன்றும் தகவலே இல்லையே அப்படின்னு எதுவும் வந்துவிடக்கூடாதுன்றதுக்காக இது கூட பேசப்பட்டிருக்கலாம், இது லீக் செய்யப்பட்டிருக்கலாம் தான் நான் பார்க்குறேன். தலைமறைவாக இருந்த ரவுடிகள் நிலைமை என்ன சார்? சார் முதல்ல அந்த தலைமறைவான ரவுடிகள்லாம் இதில் வந்து இன்வால்வ் ஆனாங்களா அப்படிங்கிறது சந்தேகம்தான் சார். அப்படியே இன்வால்வ் பண்ணியிருந்தாலும் இவங்க 2 பேர் தானே இன்வால்வ் பண்ணியிருக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதை முடிச்சிருக்கலாம்ல சார். அப்போ முடியாத ஏதோ ஒரு இடத்துல ஒரு மர்மம் முடிச்சிருக்கு. நீங்கள் பொதுவாகவே வந்து ஒரு 2 பேர் நெருங்கி இருந்தாங்கன்னு வச்சுங்க, ஒருத்தரை பிடிச்சா இன்னொருத்தரை விசாரணை கூப்பிட்றது சகஜம். அஸ்வத்தாமனோடு இந்த விசாரணை நிற்குது, இதை தாண்டி வேறு யாருக்கிட்டையும் போகலை அப்படிங்கிற போதே அங்கே ஒரு தடுமாற்றம் இருக்குல்ல. இந்த வழக்கு எப்படி காவல்துறைக்கு ஓரளவுக்கு உண்மை குற்றவாளிகள் தெரிஞ்சிருக்கிறதோ அதே போல் மக்களுக்கும் அரசல் பரசலாக இந்தந்த காரணிகளை வைத்து இதற்காக இது செய்யப்பட்டிருக்கலாம்னு எல்லாருமே நினைக்கிறாங்க சார். அதை எப்படி வெளியில் சொல்கிறது, சொன்னால் என்ன ரியாக்ஷன் ஆகும், இல்லை எந்த அளவில் சொல்கிறதுன்றதுல தான் இன்றைக்கி வந்து அரசுக்கு ஒரு சிக்கல் ஏற்படுறதா நான் பார்க்குறேன். மீண்டும் சந்திப்போம். உங்களுடைய பல்வேறு கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார்.